உங்களை வந்து ஓகே சூப்பர் அப்படின்னு உங்களை நான் ஃபோக்கஸ் பண்ணி என்கரேஜ் பண்ணேன்னு வைங்களேன், சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துடும். லைஃப்பில் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கக்கூடாது. நீங்கள் 3:30 ஓடி சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிட்டீங்க அப்படின்னா, பத்தியா நான் தான் அப்படின்னு ஒரு தெனாவிட்டு வரும். தெனாவிட்டு வர இடத்துல திமிரு வரும். திமிரு வர இடத்துல அன்டிசிப்ளின் இருக்கும். அன்டிசிப்ளின் இருக்க இடத்துல டைமிங் இருக்காது. சரியா? ரிசல்ட் இருக்காது. சரியா? அதனால முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் பிசிக்கல் வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுங்க. ஏன்னா அனுப்பிடுன்னு சொன்னாரு. ஓட முடியுமான்னு கேட்டா எஸ் ப்ரோ ஐ வில் டூ இட் அப்படின்னு சொன்னாரு. கான்ஃபிடண்டா ஓடல. சரிங்களா? நான் என்ன சொல்றேன், கான்ஃபிடண்ட் தான். நம்ம ஓடணுமா ஓட வேண்டாமாங்கிறத நம்ம தான் டிசைட் பண்ணணும். நமக்கு வந்து 2 தாட் வரும். ஒன்று பாசிட்டிவ் தாட்டு, நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு வரும். இன்னொன்று நெகட்டிவ் தாட்டு, நம்ம நின்றுலாம் அப்படின்னு வரும். நீங்க எதை டிசைட் பண்ணணும். கம்ப்ளீட் பண்ணணும். எக்காரத்துக்கு மட்டும் ட்ராப் பண்ணக்கூடாது. எல்லாத்துக்குமே கஷ்டமா தான் இருக்கும். ஓட்டுறாருல அவருக்கு எனக்கு கஷ்டம் இல்லாமையா இருக்கும், அவருக்கும் கஷ்டமா தான் இருக்கும். லாஸ்ட் ஓட்டுறாருல அவருக்கும் கஷ்டமா தான் இருக்கும். கிளம்பி வந்தது. சரியா? நைட்டு ட்ரெயின்ல தூங்கலாம். ட்ரெயின் செம்ம கூட்டம், நின்றுக்கிட்டே தான் வந்தேன். இருந்தாலும் உங்களுக்காண்டி தான் ஓடி இருக்கேன். அப்போ நீ அதை ரிஸ்க் எடுத்தா நீ எஃபோர்ட் போட்டு ஓடணும்ல. சரியா? சரி, எல்லாரும் காலையில் ட்ரெயின்ல நல்லா தான் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு நீங்க ஒரு பேக் பண்ணிக்கோங்க. ஏன்னா டக்குன்னு அன்னியில இருந்து அங்கேயே வந்துட்டாருங்க. சரி, என்ன செய்ய, என்னால் முடிஞ்சதை மோட்டிவேட் பண்ண முடியும். இப்படிலாம் உங்களை பேசினாதான் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். உங்களுக்கு உங்கள் மேலே இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் நல்லா பெஸ்ட் டைமிங் பண்ணலாம். சரியா? அந்த இடத்துல நான் இருக்கேன். உங்களை வந்து ஓகே சூப்பர் அப்படின்னு உங்களை நான் ஃபோக்கஸ் பண்ணி என்கரேஜ் பண்ணேன்னு வைங்களேன், சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துடும். லைஃப்பில் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கக்கூடாது. நீங்கள் 3:30 ஓடி சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிட்டீங்க அப்படின்னா, பத்தியா நான் தான் அப்படின்னு ஒரு தெனாவிட்டு வரும். தெனாவிட்டு வர இடத்துல திமிரு வரும். திமிரு வர இடத்துல அன்டிசிப்ளின் இருக்கும். அன்டிசிப்ளின் இருக்க இடத்துல டைமிங் இருக்காது. சரியா? ரிசல்ட் இருக்காது. சரியா? அதனால முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் பிசிக்கல் வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுங்க. ஏன்னா அனி ப்ரோ யூ வில் குட். ஓகே, அவர் பெயின்னு சொன்னாரு. ஓட முடியுமான்னு கேட்டா எஸ் ப்ரோ ஐ வில் டூ இட் அப்படின்னு சொன்னாரு. கான்ஃபிடண்டா ஓடல. சரிங்களா? நான் என்ன சொல்றேன், கான்ஃபிடண்ட் தான். நம்ம ஓடணுமா ஓட வேண்டாமாங்கிறத நம்ம தான் டிசைட் பண்ணணும். நமக்கு வந்து 2 தாட் வரும். ஒன்று பாசிட்டிவ் தாட்டு, நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு வரும். இன்னொன்று நெகட்டிவ் தாட்டு, நம்ம நின்றுலாம் அப்படின்னு வரும். நீங்க எதை டிசைட் பண்ணணும். கம்ப்ளீட் பண்ணணும். எக்காரத்துக்கு மட்டும் ட்ராப் பண்ணக்கூடாது. எல்லாத்துக்குமே கஷ்டமா தான் இருக்கும். ஓட்டுறாருல அவருக்கு எனக்கு கஷ்டம் இல்லாமையா இருக்கும், அவருக்கும் கஷ்டமா தான் இருக்கும். லாஸ்ட் ஓட்டுறாருல அவருக்கும் கஷ்டமா தான் இருக்கும். நம்ம தான் கண்ட்ரோல் பண்ணி ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணணும். சரியா? சரியா? நல்ல டைம் தான் வந்திருக்கு. இன்னும் 14 days நான் கொடுத்த ஒர்க் அவுட்டு, ரெஸ்ட்டு, டயட்டு. சரியா? இப்போ இன்னைக்கு ஒருத்தர் சொன்னார், நான் வந்து கொஞ்சம் அவுட் சைடில் அதர் ஃபுட்டு ஜங்க் ஃபுட்ஸ்லாம் சாப்பிட்டதுனால கொஞ்சம் டைஜஷன் ப்ராப்ளம் ப்ரோ 3 days அதனால என்னால் ரன் பண்ண முடியல. சரியா? இந்த மிஸ்டேக்லாம் எங்கே நடக்கக்கூடாது, செலக்ஷன்